162வது சூக்தமும் 163வது சூக்தமும் முழுக்க முழுக்க குதிரையை எப்படி வெட்டி கொன்று யாகத்தில் போட்டு சமைத்து அவர்களுக்குள்ளே இருக்கிற அத்வர்யுக்கள் ஹோதாக்கள் இன்னும் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கெல்லாம் எப்படி பிரித்து கொடுத்தார்கள் என்பதை பற்றி தான் இருக்குது. இதையெல்லாம் இவர் எம்ஆர் ஜம்புநாதன் தமிழில் எழுதும்போது இதில் வெளியிட்டாங்க. என்னது, எம்ஆர் ஜம்புநாதன் சொந்த முயற்சியில் அவர் சொந்த பணத்தில் வெளியிட்டார் ரிக்வேதத்தை. தம்பு செட்டி தெருவில் இருக்கிற ஒரு பதிப்பகம், வேல் பதிப்பகம்னு ஒன்று இருந்தது. அந்த வேல் பதிப்பகத்துக்கு மொத்தமாக விட்டீங்கன்னா அவர் இது வெளியே வரும்போது அவர் உயிரோடு இல்லை. அவருடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, அதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பதிப்பகம் கேட்டால் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன ஒரு பெரிய ரெப்யூட்டட் பப்ளிஷர்ஸ் அதெல்லாம் பார்க்காம அந்த அம்மா கொடுத்துடுச்சு. சாந்தாம்மான்னு பேர். அது இங்கே வந்துடுச்சு. இது வெளியே வந்த உடனே இது இது என்னான்னு நம்ம மகாபெரியருக்கு தெரியும் இல்லை. தமிழில் வந்தனா தமிழன் என்பவனை வெட்டுவதற்கு ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு அத்தியாயம் இருக்கு. தமிழனை வெட்டுவதற்கான ஸ்லோகம் அடங்கிய ஒரு முழு அத்தியாயம் இதில் இருக்கு. பாருங்க சார், நீங்கள்லாம் அதை நினச்சி பார்த்துருப்பீங்களா? உங்களை வெட்டுறதுக்கு ஸ்லோகம் வச்சுருக்கான், தமிழனை வெட்டுறதுக்கான ஸ்லோகத்தை எழுதியிருக்கான். ஒரு அத்தியாயம் முழுக்க இருக்குது. பெரியவர் பார்த்தார், முழுக்க இந்த மாதிரி வந்ததுன்னா தமிழர்களுக்கு இது தமிழில் சமஸ்கிருதத்தில் இருந்தால் தெரியாது, தமிழில் வந்ததுன்னா நல்லா தெரிஞ்சிடும்ல. அப்புறம் கேட்கணுமா, இப்போவே ஏற்கனவே பூணூலில் இருக்கிறான், குடும்பி எடுத்துட்டு அந்த காலம் இல்லையா அந்த பெரியார் இவங்க. அப்போ இது தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், காலி. அது என்ன சொல்லிட்டு உடனே இந்த வேல் பதிவு சொல்லி மொத்த புத்தகத்தையும் வாங்கி காஞ்சி மடத்தில் வச்சு கொளுத்தி விட்டார். யாருக்கும் கிடைக்கக்கூடாது என்று கொளுத்தி விட்டார். அவருக்கு பெயர் மகாபெரியவர். அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சதுன்னா, இது காம்ப்ளிமெண்ட் காப்பியாக யார்கிட்டயோ போய் எங்கேயோ வந்து சேர்ந்து அது தலையெழுத்தான்னு எங்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு.